அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் உங்கள் கேள்விக்கான பதில் நான் போடுறேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று தயவு செஞ்சு எல்லோரும் கேட்குறது என்னென்னா, முடிஞ்சளவு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. நான் எல்லாமே வீடியோ போட்டுடுறேன். நீங்கள் ஒவ்வொன்றா நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதான் தான் நான் போட முடியும். நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் என்னால் வீடியோ போட முடியல. அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்கன்னா உங்கள் கொஸ்டின் என்னவோ அது மெசேஜில் பண்ணிடுங்க, நான் பண்ணிவிட்டுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த எஜுகேஷன் பசங்களுக்கு படிக்கிற கல்வி உதவித்தொகை எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், யார் யாருக்கு கிடைக்கும், இதுதான் உங்களுடைய எல்லாருடைய கேள்வியாக இருந்துச்சு. அதிகபட்ச கேள்வி அதை தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த இது அந்தந்த ஸ்கூல், அதாவது இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் 1000 ரூபாய் தராங்க இல்லைங்களா? அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட்லேயே படிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த ஸ்கூல்லேருந்தே அவங்க அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அப்படி அவங்க போடாத தவறும் பட்சத்தில் அப்படி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்து கூட எங்களுக்கு போடலைங்க, அந்த மாதிரி பணம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போய் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சமூக நலத்துறைன்னு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இதை முறையிடலாம். இந்த மாதிரி எங்களுக்கு வரல, ஏன் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் முறையிட்டிங்கன்னா அதுக்கான தகுந்த பதிலை அங்கே அவங்க சைடுலேருந்து பதில் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் வருமானம் வாங்க வேண்டியிருக்கும், இல்லை நீங்கள் கூலி தொழிலாளி, அதாவது ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தருவாங்க. இது இப்போ இல்லை, முதல்ல இருந்தே ஒரு நடைமுறையில் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய காணும். அதே மாதிரி நாங்கள் இல்லை, நாங்கள் கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறோம், என் குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னா, நீங்கள் கூலி தொழிலாளியாக இருந்து லேபர் கார்டு வச்சுருந்தா, அதாவது கட்டுமான கார்டு. கட்டுமானம்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே மேஸ்திரி மட்டும்தான் போடுற கார்டு தான் கட்டுமானம்னு. அப்படி இல்லை, அதில் நிறையா வகையான தொழில்கிறவங்கெல்லாம் அந்த அமைப்பில் சேரலாம். அது என்னென்னா, ப்ளம்பிங்கு, ஒயரிங் பண்ணுற ஒரு ஒயர்மேனு, ப்ளம்பிங்கு, அந்த கல்லுடைக்கிற டிரைவரு, கல்லுடைக்க வண்டி ஓட்டுறாங்க இல்லையா டிரைவரு, அது ரோடு போடுறவங்க, இந்த ஜல்லி போடுறவங்க, மண் கலவை கலக்கிறவங்க, பூச்செடி பராமரிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறையா துறைகள் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது லைனாக போடுறேன். இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணின்னு கேள்வி கேட்டுக்கிறதுனால எனக்கு அந்த எப்படி எடுத்து போடுறதுன்னு அதனால் தனித்தனியாக நான் கட் பண்ணி தான் அது போடணும். ஏன்னா நிறைய இருக்கிறதுனால அதை ஒரே வீடியோவில் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போடணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா கொண்டு உங்களுக்கு எங்கெங்கே போகணும், எப்படி போகணும், எதை எப்படி பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நீங்கள் லேபராக இருந்து நீங்கள் கார்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கு 6ஆவதுலேருந்து எனி டிகிரி படிக்க வரையும் அந்த லேபர் கார்டுலேருந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸு, மாதம் கிடையாது, இது இயர்லி ஒன்ஸு உங்களுக்கு தருவாங்க. இது எப்படின்னா, நீங்கள் 6 to 9th வரையும், 6லேருந்து அதாவது 6ஆவதுலேருந்து 9ஆவது வரையும் படிக்கிற பசங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் வரும். 10ஆவது படிக்கிறவங்களுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் 10ஆவது படிக்கிறப்ப அவங்களுக்கு 5000 வரும். 11ஆவதுக்கு 3000 வரும். 12ஆவதுக்கு 6000 ரூபாய் வரும். டிகிரிக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருக்குமே எனி டிகிரி, நீ என்ன டிகிரி படித்தாலும் சரியா, அந்த டிகிரிக்கு 5000 ரூபாய் இப்போ தராங்க. நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படித்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து தராங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் தான் தருது. நீங்கள் இல்லை எனக்கு அது இல்லாமல் நாங்கள் இந்த தொழிற்கல்வி படிக்கிறீங்க, அந்த என்ஜினியரிங்கு, மெடிக்கல்லு, இந்த மாதிரியெல்லாம் படிக்கிற கல்விக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தராங்க. இப்போ மெடிக்கலெல்லாம் எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா 50,000 ரூபாய் தராங்க. லேபர் கார்டில் ஸ்கூட்டி தராங்க. அது ஸ்கூட்டி வாங்குறதுக்கு நீங்கள் மானியத்தில், அதாவது 20,000 ரூபாய் மானியம், மீதி காசு நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூட்டி தராங்க. அப்புறம் நீங்கள் வேறு அதில் இன்னும் நிறையா இருக்குது. வீடு கட்டுறதுக்கு 4 லட்ச ரூபாய் தராங்க. இப்போ நீங்கள் உங்கள் பேரில் லேண்டு இடம் இருக்கணும், அப்படி இருந்தால் வீடு கட்ட 4 லட்சம் தராங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் தருது. அதுக்கு எல்லாமே நீங்கள் தகுதியாக இருந்து, நீங்கள் அதுக்கான தகுதி மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் ஜாப் கவர்மெண்ட் வேலையிலே இல்லாத இருக்கணும்.
அப்படி ஜாபில் இல்லாத இருந்தீங்கன்னா நீங்கள் கூலி தொழிலாளி, அமைப்புச்சாரா தொழிலாளிலாம் அடங்குவீங்க. அது மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாருமே இதில் கார்டு போட்டுக்கலாம். கார்டு போட்டுக்கினா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வருது. அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, பணி இடத்துல உங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டோ, ஏதோ மரணம் அடைஞ்சாலோ இல்லை அடி ஏற்பட்டாலோ அந்த அடியின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தராங்க. 2 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா வரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நான் நல்லாவே இருந்து இயற்கை மரணம் அடைகிறாங்க அந்த கார்டு வச்சுருக்காங்கன்னா 55,000 ரூபாய், இயற்கை மரணத்துக்கு ஈமச்சடங்குக்கு 5,000, இயற்கை மரணத்துக்கு 50,000, 55,000 ரூபாய் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வருது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இதை நீங்கள் எங்கே போய் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் நீட்டாக ஒரு வீடியோ போட்டேன், ரொம்ப லாங்காக போகும். அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் லிங்க் எனக்கு கொடுங்க. அதுலேயே உங்கள் மெசேஜ், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவோ அதை போடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ அதில் போடுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் வராதிங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்து உங்களுக்கு போட முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ எல்லாமே ஒவ்வொரு டவுட்டாக நீங்கள் இப்போ என் குழந்தைக்கு நான் வாங்கணும், இல்லை நாங்கள் கார்டு போடணும், இல்லை எங்களுக்கு வாங்கணும், நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்ற எல்லா டவுட்டுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கம்பல்சரி உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ உங்கள் பிரச்சனை என்னவோ அதுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கிறேன். நான் இங்கே ஆரம்பித்தது எப்படின்னா, நான் டெய்லரிங் சம்மந்தமாக தான் இது கொண்டு போனேன். இதில் உங்களுக்கு இவ்வளோ பேர் இதில் இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் பெனிஃபிட் அனுபவிக்காமல் இது எதுவுமே தெரியாமல் இருக்கிறீங்கன்றப்ப இது நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்றதுனால உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இது எல்லாமே ட்ரூ, இது எல்லாமே உண்மை தான். இதில் எதுவும் பேக்கெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் உண்மை. பேக் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி உங்களுக்கு டவுட்டாக ஏதாவது தெரிஞ்சால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் போடுறதுல எதனா உங்களுக்கு பேக் இருக்கான்னுட்டு நீங்கள் முதல்ல தேடணும். தேடினா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கணும். தேடுங்கள் கண்டடைவுகள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ட்டு வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் தேடனா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் படிச்சுட்டேன், எனக்கு படித்ததுக்கு எல்லாமே இங்கே கிடைக்குமானா வராது. நம்ம தான் தேடி போகணும், தேடினா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை தேடி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்ம தேடி போய் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கே போனால் என்ன கிடைக்குன்றதை நான் இனிமேல் துறை ரீதியாக போடுறேன். நீங்கள் ரொம்ப ஃபோன் பண்ணி ரொம்ப இது பண்ணுறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. வீடியோ போடவும் ரிஸ்க்காக இருக்குது, என்னால் போடவே முடியல. கண்டினியூவாக கால் வந்துனே இருந்தால் நான் எப்படி இங்கே போட முடியும்? அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. எனக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போகுது. அதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி மட்டும் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். எதுக்குமே ரிப்ளை பண்ணாதெல்லாம் விட மாட்டோம். நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தேவை என்னவோ அதை சரியாக போடுங்க, நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணோம். நீங்கள் யார் யார் எப்படி போய் எங்கே போய் வாங்கணுன்றது எல்லாமே ரிப்ளை பண்ணுறோம். கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா விஷயமும் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.